ஓகே. போன தடவை ஆடியோ கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன்னா, அதனால ஆடியோ கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு. என்னுடைய தவறு தான் சரிங்களா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இப்போ ஆடியோ கொஞ்சம் ஓகேயா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். போன தடவை சொன்னதை லைட்டா பார்த்துட்டு அதுக்கப்புறம் போவோம் சரிங்களா? எடிட்டோரியல் எப்படி படிக்கிறது மூலமா என்னென்ன விஷயங்கள் கத்துக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக. சென்டென்ஸ் புரிஞ்சுக்கிடலாம், ரீஅரேஞ்ச்மெண்ட்டை யூஸ் ஆகும், எல்லாமே யூஸ் ஆகுன்றதுக்காக நான் கொஞ்சம் சொல்றேன். சரியா? சரி. எடிட்டோரியல் படிக்கிறது ஏன் படிக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். வார்த்தை படிக்கிறோம், கிராமர் படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். பிஜேபிக்கும் வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டருக்கும் மீட்டிங்கை குறிச்சு ரிகார்டிங் த மீட்டிங் மீட்டிங்கை குறிச்சு அவங்க என்ன பண்றாங்க? கான்ஃப்ளிக்டிங் வெர்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. கான்ஃப்ளிக்டிங் வெர்ஷன்ஸ்னா எதிர்மறையான ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பதில்களை, ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய விதமான கதைகளை அவங்க சொல்றாங்க மீட்டிங்கை குறிச்சு. மீட்டிங்க்கு கால் பண்ணது யாரு? பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இன்னைக்கு ஃப்ரைடே. எதுக்கு? ரிவ்யூ பண்றதுக்கு, சிச்சுவேஷன் ரிவ்யூ பண்றது. எதுக்கு அப்புறம் சிச்சுவேஷன்? சைக்ளோன் யாஸுக்கு அப்புறம் இருக்க சிச்சுவேஷனை ரிவ்யூ பண்றதுக்கு மீட்டிங் கூப்பிடுறாரு. இந்த மீட்டிங்ல இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கான்ஃப்ளிக்டிங் வெர்ஷன்ஸ் அந்த கான்ஃப்ளிக்டிங் வெர்ஷன்ஸ் இருக்குல்ல, அதை கிளாஸ் ஓவர் பண்ணக்கூடாது. அது வெறும் மிஸ்கம்யூனிகேஷன் அப்படின்ட்டு அதை லைட்டா எடுத்துடக்கூடாது, மினிமைஸ் பண்ணக்கூடாது, டவுன் பிளே பண்ணக்கூடாது. ஒரு விஷயத்துடைய முக்கியத்துவத்தை குறைச்சி சொல்றதுக்கு பேர் தான் கிளாஸ் ஓவர், கண்டும் காணாத மாதிரி இருப்பது அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்தது பிஜேபி லீடர்ஸ் அதை மேலோட்டமா பார்க்க கூடாதுங்கிறாங்க. ஏன் மேலோட்டமா பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு பிஜேபி லீடர்ஸ் என்ன பண்றாங்க? பிஜேபி லீடர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரிப்போசிஷன், யூனியன் மினிஸ்டர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். சப்ஜெக்ட் எது? பிஜேபி மினிஸ்டர்ஸ் தான். ஏன்னா இன்க்ளூடிங் ப்ரிப்போசிஷன், யூனியன் மினிஸ்டர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். இன்னொரு விஷயம், இந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி சுரேஷ் அகாடமியுடைய சேனல்ல போயிட்டு 21 வீடியோ இருக்கும், பார்த்து புரிஞ்சு படிச்சீங்கன்னா மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ்ல படிக்கிறதுல இருக்கிற ஒரே ஒரு சிக்கல் சொல்லிடுறேன். முன்னாடி இருக்கிற பேஸ்மெண்ட் படிச்சாதான், இது ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் நான் சொல்றேன்ல, இந்த விஷயங்கள்லாம் அங்கே சொல்லி கொடுத்துருப்பேன். இதெல்லாம் பார்த்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த கிளாஸஸை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு வந்துருங்க, அப்படின்னா இது கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சரியா? சரி. பிஜேபி லீடர்ஸ் இன்க்ளூடிங் ப்ரிப்போசிஷன், யூனியன் மினிஸ்டர்ஸ் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். அடுத்தது வென்ட்ங்கிறது verb. போறாங்க. எதுக்கு போறாங்க? வென்ட் டு ப்ரிப்போசிஷன், லென்ஸ் நவுன். எவ்வளோ லென்ஸ்? கிரேட் லென்ஸ். எதுக்கு? டு ஷோ 2 + v1. இப்போ புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, என்ன இருக்குன்னா டு ஷோ இருக்கு, இங்க என்ன இருக்கு? டு கிரேட் லென்ஸ் இருக்கு. டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை எடுத்துக்கிறோம். டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா, டூ அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களாமா? டூன்னு ஒரு வார்த்தை இருக்குதுன்னு வச்சுக்கிறோம். டூ இருக்குது அப்படின்னா டூக்கு பின்னாடி என்னெல்லாம் வரலான்னு சொல்லுவோம். எப்படி டைப்பிங் போகணும்னு தெரியாம போயிட்டு, டூக்கு பின்னாடி ஒன்று நவுனு, டூக்கு பின்னாடி நவுனு. டூ ப்ரிப்போசிஷனா இருந்துச்சுன்னா டூக்கு பின்னாடி நவுன். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டூக்கு பின்னாடி என்ன வரும் அப்படின்னா v1 வரும். டூக்கு பின்னாடி v1. இப்போ டூக்கு பின்னாடி v1 இந்த இருக்கு, டூ ஷோ. டூக்கு பின்னாடி நவுன் இந்த இருக்கு, டூ கிரேட் லென்ஸ். சரிங்களா? டூக்கு பின்னாடி நவுனும் இருக்கு, டூக்கு பின்னாடி என்ன இருக்குது? v1ம் இருக்குது. இப்போ ரெண்டும் என்ன எது நவுனு எது v1 அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு டூக்கு பின்னாடி இது v1, இது டூக்கு பின்னாடி நவுன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ
டூக்கு பின்னாடி நவுன் இது, டூக்கு பின்னாடி V1 இது அப்படின்னு தெரியும். டு ஷோ மிஸ் பானர்ஜி. மிஸ் பானர்ஜினா யாரு? மிஸ் பானர்ஜி யாரை சொல்றோம்? மிஸ் பானர்ஜி யாரு? நம்மளுடைய மம்தா பானர்ஜி. இந்த இருக்காங்கல்ல மம்தா பானர்ஜின்னு முதல்ல சொல்றோம். அடுத்தது எப்படி சொல்லுவோம்? மிஸ் பானர்ஜி. அவங்க பேரை சுருக்கி சொல்லுவோம், சுருக்கி சொல்றாங்க. மம்தா பானர்ஜின்னு நீங்க சொல்லியிருக்கோம், இங்க மிஸ் பானர்ஜி. அவங்களுடைய முழு பேரை நம்ம என்ன பண்ணல, சொல்லல, சொல்ல மாட்டோம். சரிங்களா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் முழு பேரை சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி வரும்போது PM மோடின்னு சொல்லுவோம். இதெல்லாம் பேராஜம்பிள்ல யூஸ் ஆகும். சரியா? இப்போ பிஜேபி லீடர்ஸ் யாரெல்லாம், இன்க்ளூடிங் யூனியன் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்க? வென்ட் டு கிரேட் லென்ஸ். வென்ட் டு கிரேட் லென்ஸ். இந்த கிரேட் லென்ஸ் அப்படின்னு என்னது, எதை சொல்றாங்க? கிரேட் லென்ஸ். கோ டு கிரேட் லென்த் என்ன அர்த்தம்? பெரிய எஃபர்ட், கிரேட் எஃபர்ட் இல்ல ஒரு எக்ஸ்ட்ரீம் எஃபர்ட் எடுக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? கோ டு கிரேட் லென்ஸ்னு அர்த்தம். கோ டு கிரேட் லென்ஸ் அப்படின்னா இதுதான் அர்த்தம். சரிங்களா? கோ டு கிரேட் லென்ஸ் அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா, இதுல பார்ப்பீங்க, ஒரு விஷயத்தை பண்றதுக்கு பெரிய எஃபர்ட், அதிகமான எஃபர்ட் போடுறதுக்கு பேர் தான் கோ டு கிரேட் லென்ஸ். சரிங்களா? கோ டு கிரேட் லென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். கோ டு கிரேட் லென்ஸ் என்ன மீனிங் பார்த்துட்டோம். கோ டு கிரேட் லென்ஸ்னா ஒரு பயங்கரமான ஒரு எஃபர்ட் எடுக்கிறது. என்ன பண்றாங்க மீனிங் புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? கொஞ்சம் வேகமா போவோம். பிஜேபி மினிஸ்டர்ஸ், பிஜேபி லீடர்ஸ் யாரெல்லாம், யூனியன் மினிஸ்டர்ஸ் சேர்ந்து வென்ட் டு கிரேட் லென்ஸ், ஒரு பயங்கர எஃபர்ட் எடுக்கிறாங்க. எதுக்கு? பானர்ஜி, மிஸ் பானர்ஜி. மிஸ் பானர்ஜினா மம்தா பானர்ஜிய பேட் லைட்ல காமிக்கணும். அப்படின்னா என்னது? ஒரு கெட்ட அபிப்பிராயம் உண்டாக்குறது தான் பேட் லைட். ஷோ இன் அ பேட் லைட், டு ஷோ சம்ஒன் as bad. ஒருத்தங்களை எப்படி காமிக்கிறாங்க? கெட்டவங்களா காமிக்கிறது அப்படிங்கிறது என்ன அர்த்தம்? ஷோ இன் அ பேட் லைட்னு அர்த்தம். கோ டு கிரேட் லென்த்னு என்ன அர்த்தம்? இந்த கிரேட் லென்த்துக்கு போறாங்க, ரொம்ப தூரத்துக்கு போறாங்க, நிறைய எஃபர்ட் எடுக்கிறாங்கன்னு அர்த்தம். சரியா? ரைட். பயங்கர எஃபர்ட் எடுக்கிறாங்க. எதுக்கு? பானர்ஜியை எதுல காமிக்கணும்? பானர்ஜியை பேட் லைட்ல காமிக்கணும் அப்படின்ட்டு. இப்போ கெட்டவங்களா காமிக்கணும். யார? பானர்ஜியை கெட்டவங்களா காமிக்கணும்னு சொல்றாங்க. அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போம். சரியா? அடுத்த சென்டென்ஸ், அடுத்த சென்டென்ஸ். இந்த தே, இந்த தேங்கிற வார்த்தை யார சொல்லுது? தே. தே ஒரு ப்ரோனவுன். தேன்னு யார சொல்றாங்க? தேன்ட்டு இந்த இருக்கிற பிஜேபி லீடர்ஸ், பிஜேபி லீடர்ஸ். சரிங்களா? பிஜேபி லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா, அதனாலதான் இங்க என்ன சொல்றாங்க? தேன்னு சொல்றாங்க. இந்த பிஜேபி லீடர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க? பானர்ஜியை கெட்டவங்களா காமிச்சிருக்காங்க. எப்படி காமிச்சிருக்காங்க அப்படின்னு பின்னாடி சொல்றாங்க. இங்க என்ன சொல்றாங்க? கெட்டவங்களா காமிக்கிறதுக்கு நிறைய எஃபர்ட் போட்டாங்கன்னு சொல்றாங்க. எப்படி கெட்டவங்களா காமிச்சாங்கன்னு பின்னாடி வரும். தே செட். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? இங்க ஆக்சுவலா ஒரு தேட் வரும். தேட்டை எழுத மாட்டாங்க. இந்த கான்செப்டை நான் பின்னாடி சொல்லிட்டேன். சரியா? தே சப்ஜெக்ட், செட் வெர்ப். தேட். இந்த தேட் இங்க ஒரு தேட். இந்த தேட் ஒரு கன்ஜங்ஷன், ஒரு நார்மலான கன்ஜங்ஷன். ஆக்சுவலா இந்த தேட்டுங்கிற வார்த்தை இருக்கே, இந்த தேட்டுங்கிற வார்த்தை, தேட்டுங்கிற வார்த்தை ப்ரோனவுன், அப்புறம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன், அப்புறம் கன்ஜங்ஷன், அப்புறம் அட்ஜெக்டிவ். இது இந்த நாலுமாவும் இந்த தேட்டுங்கிற வார்த்தை. இந்த தேட்டுங்கிற வார்த்தை 4 அர்த்தத்துல வரும். சரிங்களா? சாதாரண ஒரு ப்ரோனவுனா வரும், ரிலேட்டிவ் ப்ரோனவுனா வரும், கன்ஜங்ஷனா வரும், அட்ஜெக்டிவா வரும். இதெல்லாம் டெஃபினிஷன் தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும்? படிக்க முடியும். சரியா? ஸோ அந்த வீடியோஸை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுக்கு வாங்க.
அந்த வீடியோஸ் பார்க்காம வந்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல். எவ்வளோ தூரம் உங்களுக்கு பிக்கப் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? படிக்கலாம், படிக்க முடியாதுன்ட்டு இல்லை, பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா. அப்போ தேட்டுங்கிறது எப்படி வரலாம்? கன்ஜங்ஷனா, ரிலேட்டிவ் ப்ரோனம்னா, அட்ஜெக்டிவா, ப்ரோனம்னா, இந்த மாதிரிலாம் வரலாம். இங்க எப்படி வந்திருக்குன்னா கன்ஜங்ஷனா வந்திருக்கு, அவ்வளவுதான். அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னு பின்னாடி பாருங்க. அவங்க சொல்றாங்க they said that சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? she made the PM wait for 30 minutes. 30 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. she made the PM wait. இருக்கு. இந்த 5 வார்த்தைகளை நீங்க கொஞ்சம் படிச்சிடணும். என்னது? மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். இதெல்லாம் காசெட்டிவ் வேர்ப்ஸ். இது ஒரு தனி கிளாஸ். சரிங்களா? அந்த காசெட்டிவ் வேர்ப்ஸ்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா இதை கொஞ்சம் படிக்க பாருங்க. சரிங்களா? யூடியூப்ல தேடி படிக்க பாருங்க. காசெட்டிவ் வேர்ப்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் முக்கியம். she made me to understand ன்னு போட்டீங்கன்னா தப்பு. she made me to understand போடக்கூடாது. she made me understand the concept. நான் ஒரு 2 நிமிஷத்துல வேகமா சொல்ல போறேன். என்னது? காசெட்டிவ் வேர்ப்ஸ்னா ஃபர்ஸ்ட் என்னதெல்லாம் படிக்கணும்? 5 வார்த்தை. மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். இந்த 5 வார்த்தையை படிக்கணும். இந்த 5 வார்த்தை வந்துருச்சுன்னு வச்சுக்கோ. இந்த 5 வார்த்தை வந்துருச்சு, வேர்புல வந்துருச்சு. காசெட்டிவ் வேர்ப்ஸ் வேர்பா வந்துருச்சு. சரிங்களா? he made me. இந்த இடத்துல டு அண்டர்ஸ்டாண்ட் போடக்கூடாது, அண்டர்ஸ்டாண்ட் தான் போடணும். சரி, ஏன்னு பார்ப்போம். இருக்குல்ல, இந்த அண்டர்ஸ்டாண்ட பண்றது யாரு? இந்த அண்டர்ஸ்டாண்டுங்கிற ஆக்ஷனை பண்றது யாரு? இந்த மீ தான். கரெக்டா? she made me understand the concept. அவ என்னைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சா. அப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்றது யாரு? நான். இந்த மீங்கிறது தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. இவர் தான் என்ன பண்றாரு? அண்டர்ஸ்டாண்ட் பண்றாரு. ஆக்சுவலா இது சப்ஜெக்ட், மேடுங்கிறது வேர்பு, மீங்கிறது ஆப்ஜெக்ட். she made whom, மீங்கிறது ஆப்ஜெக்ட். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கும். மீங்கிறது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்றாங்க? ஆக்ஷனை பண்றாங்க. ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணுவாங்க? இந்த ஆக்ஷனை பண்ணுவாங்க. காசெட்டிவ் வேர்ப்ஸ் வந்திருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் என்னது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் இல்ல, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா காசெட்டிவ் வேர்ப்ஸ் வந்திருக்கணும். ஒன்று வந்திருக்கணும். மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட் ஒன்று வந்திருக்கணும். வந்திருக்கா? வந்திருக்கு. she made வந்திருக்கா? வந்திருக்கு. அப்படித்தானே? மேடுங்கிறது வந்திருக்கு, காசெட்டிவ் வேர்ப்ஸ் வந்திருக்கு. அடுத்தது காசெட்டிவ் வேர்ப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணணும். ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்ணா ஆப்ஜெக்ட் தான் என்ன பண்ணணும்? ஆக்ஷனை பண்ணணும். இருக்குல்ல, ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்றாங்க. இந்த ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற ஆக்ஷனை ஆப்ஜெக்ட் பண்றாங்க. இதெல்லாம் பண்ணா இந்த இடத்துல என்ன வரணும் அப்படின்னா ஒரு V1 தான் வரணும். இதுதான் ஆக்சுவலா அந்த காசெட்டிவ் வேர்ப்ஸ்ங்கிற கான்செப்ட். இங்க பாருங்க, they said that she சப்ஜெக்ட், ஷீங்கிறது சப்ஜெக்ட். சரிங்களா? ஷீங்கிறது என்னது? சப்ஜெக்ட். she made காசெட்டிவ் வேர்ப் வந்திருக்கு. மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட். மேக், மேடு, மேக் இருக்கிற எந்த வார்த்தைனாலும் வரலாம். ஹேவ்னா ஹேஸ், ஹேவ், ஹேட் எதுனாலும் வரலாம். மேக்குங்கிற வார்த்தை வந்திருக்கு. இந்த வார்த்தை வந்துச்சுன்னா டக்குன்னு உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகணும், காசெட்டிவ் வேர்ப் வரலாம் அப்படிங்கிறது. காசெட்டிவ் வேர்ப்ங்கிற கான்செப்டை பேசிக்கா சொல்லி கொடுக்குறேன், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. காசெட்டிவ் வேர்ப் வரலாம் மேக்குங்கிற வார்த்தையை பார்த்தாலே. he made. பிஎம்ங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். பிஎம்ங்கிறது ஆப்ஜெக்ட். she சப்ஜெக்ட், ஷீங்கிறது சப்ஜெக்ட், மேடுங்கிறது வேர்பு. மேடு whom, பிஎம். பிஎம் தான் என்ன பண்றாங்க? பிஎம் தான் என்ன பண்றாரு? வெயிட் பண்றாரு. அப்போ காசெட்டிவ் வேர்ப் வந்திருக்கு,
ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்றாரு. அப்ப இந்த இடத்துல என்ன போடணும் அப்படின்னா V1 தான் போடணும். இது ஒரு முக்கியமான எரர் கொஸ்டின். She said that she made the PM to wait for 30 minutes கொடுத்துருவாங்க. உங்களுக்கு கொடுக்குறது எப்படி கொடுத்துருவாங்கன்னா they said that she made the PM to wait for 30 minutes at ஏதோ ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ 2 போட்டு கொடுத்துருவாங்க. நாம 2 வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். எதை வச்சு? மேடுங்கிற வார்த்தையை வச்சு. மேக், ஹேவ், கெட், ஹெல்ப், லெட்டுக்குள்ள மேடு வந்துடுது. ஆப்ஜெக்ட் ஆக்ஷனை பண்றாரு. அப்போ V1 போடும். ரைட். அடுத்தது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்சிச்சு. இந்த இதை முடிக்கணும். இந்த ஸ்பீடில் போனால் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ அடுத்தது அட்டு கலைக்குண்டா அப்படிங்கிற ஒரு இடத்தை குறிப்பிட்டு சொல்லணும். ஒரு இடத்த என்ன பண்ணணும்? குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா அட்டு தான் போடும். சரிங்களா? ஒரு இடத்த என்ன பண்றோம்? அழுத்தி சொல்றோம், குறிப்பிட்டு சொல்றோம். அழுத்தி சொல்றோம்ல, குறிப்பிட்டு சொல்றோம். அதாவது என்னுடைய வீட்டுடைய ஸ்பெசிபிக்கான அட்ரஸ், இந்த டோர் நம்பர் அப்படின்னு நான் சொல்றேன்னா அட்டு. கரெக்டா இந்த டைமுக்கு வந்துரு அட்டு. கரெக்டா இந்த ஊரு அட்டு. சரிங்களா? இப்ப இங்க என்ன பண்றாங்கன்னு புரிஞ்சுக்குங்க. டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னுதான் போடும். ஐ லிவ் இன் தூத்துக்குடி, இன் ராம்நாடு. அதே மாதிரி ஸ்டேட்டுக்கும் நம்ம என்னதான் போடுவோம்? ஸ்டேட்டுக்கு என்னதான் போடுவோம்? இன்னுதான் போடுவோம். இன் தமிழ்நாடு. கண்ட்ரிக்கு இன்னுதான், இன் இந்தியா. டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாத்துக்குமே இன்னுதான் போடுவோம். அதை தாண்டி டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு, கண்ட்ரி அதுக்கும் டீப்பா, அதுக்கும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவோம்ல. இந்த ஏரியா, அதுக்கெல்லாம் என்ன போட்டுக்கலாம்? அட்டு போட்டுக்கலாம். இந்த டோர் நம்பரு அதுக்கு அட்டு போட்டுக்கலாம். இப்போ அட்டுனா என்னது அப்படின்னா, அட்டுனா ஒரு குறுகிய வட்டம். ஆக்சுவலாக ப்ரிப்போசிஷன்ஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அட்டுனா ஒரு குறுகிய வட்டம். ஆணுன்னா அதை விட கொஞ்சம் பெரிய வட்டம். இன்னு தான் இருக்கிறதுலே பெரிய வட்டம். இப்போ இன் தமிழ்நாடு, இன் இந்தியா, இன் தூத்துக்குடி, இன் ராமநாதபுரம், இன் மதுரை, இன் திருச்சி, இன் திருநெல்வேலி, அப்படி போடும். சரியா? அப்போ அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? ஷீ. இந்த ஷீ யாரை குறிக்குது? மிஸ் பானர்ஜி. இந்த தே அந்த பிஜேபி லீடர்ஸ். அவங்க சொல்றாங்க ஷீ மேட் த பிஎம். பிஎம் எவ்வளோ நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சுருக்காங்க? பிஎம்ஐயே அரை மணி நேரத்துக்கு வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. யாரு? நம்ம பானர்ஜி அம்மா. எங்க? இன் பश्चिम மெடினிப்பூர் டிஸ்ட்ரிக்ட், இன் சவுத் பெங்கால். அண்ட் கன்ஜங்ஷன் ஒன்ஸ் ஷீ அரைவ்டு அப்படின்னா அவங்க வந்த உடனே. இதுல இந்த ஷீங்கிறது அடுத்த சப்ஜெக்ட், ஷீங்கிறது அடுத்த சப்ஜெக்ட், அரைவ்டுங்கிறது verb. அவங்க வந்த உடனே ஒன்ஸ் ஷீ அரைவ்டு. அடுத்த கிளாஸுடைய சப்ஜெக்ட் இங்கே ஆரம்பிக்க போகுது. ஷீ சப்ஜெக்ட். ஹேண்டட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னா என்னதுன்னா அவங்கள்ட்ட கொடுங்க அப்படின்னு அர்த்தம். கொடுக்கறது. ஹேண்ட் ஓவர்னா ஒரு ஒன்றும் இல்லை, கொடுக்கறது. ஒரு விஷயத்தை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறது தான் ஹேண்ட் ஓவர். சரிங்களா? ஷீ ஹேண்டட் ஓவர். ஹேண்ட் ஓவர் பண்றாங்க. எதை ஹேண்ட் ஓவர் பண்றாங்க? ஹேண்டட் ஓவர் வாட்? ஹேண்டட் ஓவர் பேப்பர்ஸ்ங்கிறது ஆப்ஜெக்ட். வாட்டுங்கிற கேள்வி ஆன்சர் பண்ணுது. இது ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், இல்லை இது என்னன்னு சொல்லலாம்? நவுன்னு சொல்லலாம். சப்ஜெக்ட்லையும் ஆப்ஜெக்ட்லையும் நவுன் தான் வரும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது ஆப்ஜெக்ட். ஷீ ஹேண்டட் ஓவர் வாட். அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க? 30 நிமிஷத்துக்கு பிஎம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க. வந்த உடனே சில பேப்பரை கொடுக்குறாங்க. ஷீ ஹேண்டட் ஓவர் சில பேப்பர். சர்டன்ங்கிறது அட்ஜெக்டிவ். குறிப்பிட்ட அப்படிங்கிற அர்த்தம். சர்டன்னா குறிப்பிட்டப்பட்ட, இல்லை குறிப்பிட்ட சில பர்டிகுலரான பேப்பர்ஸ், குறிப்பிட்ட பேப்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். அண்ட் லெஃப்ட். அண்ட் என்ன பண்ணாங்க? அண்ட் லெஃப்ட் விதவுட் அட்டெண்டிங் த மீட்டிங். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு?
அண்டுக்கு பின்னாடி அண்டு வந்துட்டு ஈஸியான வார்த்தை கிடையாது. ஆக்சுவலாக ஈஸியான வார்த்தை தான், ஆனால் நம்ம இதை கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடுவோம். பேரலிசம்ங்கிற கான்செப்டை இதை வச்சு அண்டு லெஃப்ட். அண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? V2 இருக்கு. அண்டுக்கு பின்னாடி என்ன இருக்கு? அண்டுக்கு பின்னாடி தான் முதல்ல பார்க்கணும். அண்டுக்கு பின்னாடி எங்கேருந்து ஆரம்பிக்குது? அண்டுக்கு பின்னாடி எங்கேருந்து ஆரம்பிக்குது? V2ல இருந்து ஆரம்பிக்குது. அண்டுக்கு முன்னாடியும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? அண்டுக்கு பின்னாடி V2ல இருந்து ஆரம்பிச்சா அண்டுக்கு முன்னாடி எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? V2ல இருந்து ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்குதா? She handed over certain papers and left without attending the meeting. அப்போ அண்டுக்கு பின்னாடி V2ல ஆரம்பிச்சா அண்டுக்கு முன்னாடியும் V2ல தான் ஆரம்பிக்கணும். அண்டுக்கு பின்னாடி V2ல ஆரம்பிக்குது. அப்போ அண்டுக்கு முன்னாடியும் எதுல தான் ஆரம்பிக்கணும்? V2ல. left without attending the meeting, handed over certain papers. without, withங்கிறது preposition, withoutங்கிறது என்னதுதான்? preposition. without என்னதுதான்? preposition தான். சரிங்களா? without preposition. without preposition பின்னாடி prepositional object வரணுமா? எது prepositional object? prepositional object எது? prepositional object இது. without what? without what இல்ல, without preposition பின்னாடி prepositional object attending. attendingனா என்ன சொல்ல வராங்க? V1 ing அதோடைய பேர் என்னது? V1 ing gerundன்னு சொல்லுவோம். அப்படிதானே? V1 ing என்னன்னு சொல்லுவோம்? gerund அப்படின்னு சொல்லுவோம். without preposition attendingங்கிறது gerund. prepositional object நவுனா வந்துருக்கு இந்த இடத்துல. without preposition attendingங்கிறது இது என்னன்னு சொல்லலாம்? gerundன்னு சொல்லலாம். அப்படிதானே? நிறைய விஷயங்களா சொல்லலாம். gerundன்னு சொல்லலாம், நவுன்னு சொல்லலாம், prepositional objectனு சொல்லலாம், எப்படினாலும் சொல்லலாம். gerundன்னு சொல்லலாம். gerundனா என்னது? V1 ing as noun. அதுதான் gerund. இங்க V1 ing வந்திருக்கு, அந்த V1 ing நவுனா வந்திருக்கு, அதனால gerundன்னு வருது. gerundன்னு பேர் இருக்கு. எப்படி நவுனா வந்திருக்கு? ப்ரிப்போஷனுக்கு பின்னாடி நவுன் தான் வரும். அப்போ இந்த attending தான் அந்த நவுன். சரியா? without attending. attending what? attending the meeting. அப்போ attending உடைய object இந்த மீட்டிங். attending உடைய ஆப்ஜெக்ட் இந்த மீட்டிங். இந்த விஷயம் நான் உங்களுக்கு தனியா கிளாஸ்ல சொல்லி தருவேன். இப்போதைக்கு நான் இதுல சொல்லிடுறேன். சரிங்களா? இது gerund உடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். gerund உடைய ஆப்ஜெக்ட், attending உடைய ஆப்ஜெக்ட். attending what? attending the meeting. சரியா? attending the meeting. attendingங்கிறது prepositional ஆப்ஜெக்ட். மீட்டிங் அப்படிங்கிறது gerund உடைய ஆப்ஜெக்ட். இப்போ விதவுட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுதான் attending. attendingக்கு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதுதான் மீட்டிங். இப்படி நீங்க பிரிச்சீங்கன்னா எங்கேயுமே எதுலையுமே எப்பவுமே தப்பு வராது. சரியா? அப்போ PM 30 நிமிஷம் வெயிட் பண்ண வைக்கிறாங்க, இந்த இடத்துல பர்டிகுலர் இடத்துல வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அப்புறம் அவங்க வந்த உடனே பேப்பரை கொடுத்துட்டு மீட்டிங் அட்டென்ட் பண்ணாம போயிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய கம்ப்ளைனா இருக்குது. ஓரளவுக்கு கொஞ்சம் விஷயங்கள் படிச்சிருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். இதை நம்ம என்ன பண்ணுவோம்? அடுத்த இதில் கண்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.